Hi guys, welcome back. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சோஃபியாவோட ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரன்ட் தான். பல்கேரியால ஒரு இந்தியன் ஃபுட் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத ட்ரை பண்றது தான் இங்க வந்திருக்கோம். இங்க சிக்கன் பர்கர் சாப்பிடுறதோட இது நல்லா தான் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணது உங்கள் கெட்ட நேரமோ இல்லை ஏன் நல்ல நேரமோ தெரில, வந்தது தான் வந்துட்டீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Hi guys, welcome back. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சோஃபியாவோட ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். வெஜிடேரியன்னா பல்கேரியன்லாம் இல்லை, நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட். வேறு எதுவும் இல்லை, வெஜிடேரியன் சட்சங் ரெஸ்டாரண்ட். இங்கே தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் ஃபுட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம சட்சங்கா சாக்சாங்காவோ இல்ல சட்சங்காவோ எதுனாலும் நாங்க வந்து நம்ம ஊர் ப்ரொனவுன்சியேஷன், இவங்க இன்டர்நேஷனல்னால அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல போறாங்க. ஸோ உள்ள போய் ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சட்சங் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக இது இங்கே வந்து எப்படின்னா இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும். பல்கேரியாவில் ஒரு இந்தியன் ஃபுட் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத ட்ரை பண்ணுறது தான் இங்கே வந்திருக்கும். இங்கே என்னென்ன கிடைக்குதுன்னா இங்கே ஃபுல்லாகவுமே வெஜ்ஜு தான் இருக்கும். நீங்கள் வெயிட் போடுறதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி அமௌண்ட் வரும். பர்கர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடாஸ் கிடைக்குது. வடை இது பீட்ரூட்டில் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் ஆனால் பிங்க் கலரில் இருக்குது. இதுக்கு நம்ம மீட் சட்னி இதெல்லாம் தராங்க. ரைஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி அவியலாக வாட் எவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்? ஓ, பர்கர். இது விழுந்துச்சுன்னா பிடிச்சிது. பக்கத்துல வா. ஓகே தான், பர்கருக்கு நல்லா தான் இருக்கும். வெஜ்ஜி பர்கருக்கு இது லேயர் எப்படி பண்ணிருக்கோம்னா, நம்ம இந்த உருளைக்கிழங்கு பேட்டி பண்ணுவோம்ல கட்லட், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே கேபேஜ், மயனஸ் அந்த மாதிரிலாம் போட்டு லேயர் பண்ணி எடுத்துருக்காங்க. பட் ஆனால் டேஸ்ட் குட். இங்கே சிக்கன் பர்கர் சாப்பிட்றதோட இது நல்லா தான் இருக்குது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில். அப்புறம் வடை சாப்பிடுவோமா? சட்னி இருக்கு, பயமாக இருக்கு. கமெண்டே சொல்ல மாட்டேங்கிறா. இது எதுல செஞ்சிருக்காங்கன்னே எனக்கு தெரியல. சேமா தான் இருக்கு, ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. கலர் தான் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. மேபி பீட்ரூட் ஆட் பண்ணிருப்பாங்க, அதனால பீட்ரூட் ஆட் பண்ணல. பீட்ரூட் ஏதோ லீஃப் ஆட் பண்ணிருக்காங்க. வடை சூப்பரா இருக்கு. ஐயோ ரிசர்வ் வந்தா மயனஸ் கலர் மாத்திக்கலாம். எனக்கு இன்னும் இது இருக்கு. ஏய், உள்ளுக்குள்ள கிரீனா இருக்கு. இது எல்லாமே வடையில கீரை, அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர்ல ஒரு கேபேஜ் மாதிரிலாம் இருக்கும்ல, அது எல்லாமே போட்டு தான் செஞ்சிருக்காங்க. நல்லா ஹெல்த்தியா இருக்கு. கீரை வடைன்னு நம்ம ஊர்ல அந்த வடைங்க இது. பாத்தியா சுஸ்திவா இந்தியா. இதில் பாருங்க, கேரட்டு, தட்டாம்பயிறுன்னு
அந்த பயிறு அது எல்லாமே போட்டு இது பேட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு நாங்கள் இங்கே காஞ்சி போய் கிடக்கிறதுனால எங்களுக்கு நல்லா இருக்கா என்னது இல்லை. பட் ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பர்கர் வந்து இந்த பர்கர் வந்து 13 லீவாக போட்டிருக்காங்க இந்த ஒரு பர்கரு. மிச்சப்படி இவங்க எல்லாமே இந்த ஒரு பர்கர் அதுக்கப்புறம் இது எல்லாமே எங்களுக்கு வெயிட் போட்டு எடுத்ததில் 33 லீவாக வந்துச்சு. இவ்வளவும் எங்களுக்கு மொத்தமாக சேர்த்தோன்னா 46 லீவா. இது மொத்தமாக எங்களுக்கு 46 லீவா. நீங்கள் வந்து இப்போ ஒரு டிஷ்ஷுக்குன்ட்டுலாம் தனியாக இல்லை, மொத்தமாக வெயிட் போட்டால் எவ்வளோ வரும் அந்த ரேட்டு தான். நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் ஹை தான். இது வந்து நம்ம இந்தியன் டேஸ்ட் பட்டுக்குன்னு பார்த்தோன்னா இங்கே உள்ளது வந்து கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் பல்கேரியன்ஸ் வந்து சாப்பிட்றதா இருந்தால் இது ஓகே. ஏன்னா காரம் ரொம்ப கம்மி, காரமே இல்லை. அந்த வடை நல்லா இருந்துச்சு, பர்கர் நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம எல்லா டேஸ்ட் பட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அது வந்தால் அதை மஸ்ட்டு ட்ரை. மிச்சப்படி இந்த ரைஸ் ஐட்டம்ஸ் இதுங்க எல்லாமே இனிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த வடை பர்கர் இது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. இங்கே சமோசா இருக்குன்னாங்க, பட் ஆனால் இன்னைக்கு இல்லை. ஆர் மேபி லேட் ஆகிடுச்சு. ஆமாம், நாங்கள் இங்கே வரக்கே லேட் ஆயிடுச்சு, 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் சமோசா போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் ஓகேன்ட்டு சொல்லலாம், நல்லா இருக்குது. அது என்ன வடை இதுங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. டாடா, பை பாய். பை.